வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை சேனல் டூர் பிளானர். இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து கோயம்பேடுக்கு மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சு போயிட்டு, அங்கேருந்து கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து பஸ் பிடிச்சு போலான்னு இருக்கோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு காலியாக இருக்குது. 1-2 பஸ் தான் இருக்குது. அதுவும் சொல்கிறாங்க 30ஆம் தேதிக்கு மேலே அங்கே போயிருந்தாங்க. திருச்சிக்கு போகிற பஸ் இப்போ எல்லாம் வந்து ரொம்ப காலியாக இருக்குது, மக்களும் காணும். இங்கேருந்து போய் இங்கே எஸ்சிடிசி பஸ்லாம் இல்லை, ஆனால் சாதா டிஎன்எஸ்டிசி பஸ்லாம் இங்கேருந்து கிளம்பாக்கம் பஸ் டச் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. எஸ்சிடிசி பஸ்ஸில் இங்கே தான் நிற்கும். இப்போ சுத்தமாக ஒரு பஸ்ஸு கூட இல்லை, ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு கூட இல்லை. அங்கே 1-2 பஸ்ஸு இருக்குது. அது வந்து ஈசிஆர் வழியாக போகிற பஸ்ஸு. அது வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போகிற பஸ்ஸுலாம் வந்து அது இங்கேருந்து தான் கிளம்புது. ஆனால் ஈசிஆருக்கு வந்து போகணுன்னா இப்போ இங்கேருந்து தான் போக முடியும். பாண்டிச்சேரி பஸ்ஸஸ்ஸு இங்கே இருக்குது, ஈசிஆர் பஸ்ஸஸ். அப்புறம் பைபாஸில் போகிற பஸ்ஸு இருக்குது. அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டு, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து நம்ம நிற்கும். ஏன்னா இது முக்கியமான ஊருக்கு போகிறது, திருச்சி, மதுரை, அதை தாண்டி போகிறது தான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து கிளம்பாக்கம் போயிட்டுருக்கோம். பைபாஸில் போகிற பஸ்ஸு. இன்னொரு ரூட் வந்து தாம்பரம், அந்த வழியாக கிண்டி தாம்பரம் வழியாக போகும். அது ரொம்ப நேரம் ஆகும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஃபேர் வந்து 37 ரூபா. பஸ்ஸு வந்து எந்த ரோட்டில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரவாயல், போரூர் பைபாஸ், அப்புறம் வந்து பெருங்குளத்தூர் போயிட்டு, வண்டலூர் போயிட்டு, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போகும். நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ரீச் ஆகிட்டோம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி, டவுன் பஸ் விட்டு இறங்கி வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட்ரி கார்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்ம அதில் ஏறி தான் நம்ம போகிறோம். இல்லையடா, நான் எதுவும் எடுக்கலாமா? என்ன பர்சனாக என்ன பர்சன் சொல்கிறேன். அதுக்குள்ளே எதுவுமே எடுக்கலடா. அதுக்குள்ள என்ன இருந்தோ அப்படியே தான் இருக்குது. எதுவுமே எடுக்கல. யாருக்கு
ஆம்னி பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கேயே வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இறங்குனோனே திருச்சி, மதுரையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 30ஆம் தேதியிலேருந்து டிஎன்எஸ்டிசி பஸ் எல்லாமே சவுத் சைட் போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி தான். இங்கே வந்து கலர் சாதம்லாம் விற்கிறாங்க. தயிர் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி. அங்கே வந்து பிரியாணி மட்டும் தான் இருக்குது. தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 60 விற்கிறாங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாண்டிச்சேரி பஸ் ஏறிட்டேன். ஆக்சுவலா இந்த பாண்டிச்சேரி பஸ் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. பைபாஸில் போகிற பஸ் எல்லாமே வந்து 30ஆம் தேதியிலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்பும். அதே மாதிரி ஈசிஆரில் நார்மலாக போகிற ரூட் பஸ் எல்லாமே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்பும். அப்புறம் வேலூர் சைடு போகிற பஸ், அந்த பூந்தமல்லி வழியாக போகிற பஸ் எல்லாமே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்ப போகுது 30ஆம் தேதியிலேருந்தும். நம்மளோட வீடியோ இதோட முடியுது. பஸ்ஸு வெளியில் புறப்பட்டு போயிட்டுருக்கு. அது ஜிஎஸ்டி ரோட பிடிச்சி அப்படியே பைபாஸில் திண்டிவனம் வழியாக அது பாண்டிச்சேரி போகும்.